யூஸ்வலா ஹோஸ்ட் நேஷன் தான் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன் வந்து ஜெயிப்பாங்க. சோ ஹிஸ்டாரிக்கலி அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரெண்டு டீமுமே ஒன்றும் சுமார் டீம்லாம் இல்லை, இந்த சும்மா மொக்க டீம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான், நல்ல ப்ராப்பர் குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாமே நல்லது. பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் நடக்கும்போது தான் கொஞ்சம் அந்த ஆப்கானோட இமேஜே போகுது. அதாவது இவங்கெல்லாம் அப்படிதான் போல கரப்டடா இருக்கும் கொஞ்சம். வந்துட்டு மேனேஜர் ஆஃப் செனகல் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அப்பாலஜைஸ் பண்றேன், இந்த மாதிரி வாக் ஆஃப் பண்ணிருக்க கூடாது, எங்க தப்பு தான். ஆனா அந்த ரெஃபரிங் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சஸ்பிஷியஸா இருந்தது, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. கோல்ஸ் வேணுமா, கோலு, பெனல்டி, கான்ட்ரவர்சி, மேட்ச் விட்டு வெளில போறது, பெனல்டி மிஸ், எல்லாமே நடந்ததுங்க. கரப்ஷன்ல இருந்து எல்லாமே நடந்தது இந்த ஒரு மேட்ச்ல. ஆப்கான் 2025 ஃபைனல்ஸ் மொராக்கோல நடந்து முடிஞ்சது. நான் சொல்ற மாதிரி வந்து நிறைய வில்லங்கள்லாம் நடந்திருக்குது. மேட்சை தவிர்த்து பேக் எண்ட்ல நிறைய நடந்திருக்குது. பட் ஒரு வழியா மேட்சை முடிஞ்சிட்டு செனகல் தான் வந்து 1-0 வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் செனகல் முதல்ல. மற்றபடி இந்த கேம்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா ஃபுட்பால்னாலே எல்லாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னமோ நடந்திருக்கு இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ரிசல்ட், மேட்ச் எப்படி இருந்துச்சு? டேய், இந்த பிக் பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தியா, அதுல அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுடா இந்த ஃபைனலு. அதுக்கு முன்னாடி நடந்த சீன்ஸ் எல்லாமே. இப்ப ஆக்சுவலா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா செனகலுக்காங்க. ஆக்சுவலா வரும்போது டிராவல் பண்ணும்போது வந்து ஏர்போர்ட்ல இருந்தே பிரச்சனை போல அவங்களுக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் செக்யூரிட்டி கொடுக்காம அந்த கூட்டத்தோட கூட்டமா வாங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் கிரவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏதோ ரெக்கார்ட்லாம் பண்ணாங்களாம். அவங்க ட்ரைனிங்கை வந்து ஏதோ ஒரு ப்ராப்பரா ட்ரைனிங் இடம் கொடுக்காம ஓப்பனா கொடுத்து அவங்க அதெல்லாம் எல்லாரும் மொரோக்கன் அஃபிஷியல்ஸ் அந்த அவங்கலாம் வந்து அதெல்லாம் பார்க்கலாமா, அந்த மாதிரிலாம் பிரச்சனை. அதுக்கப்புறம் இவன் அந்த கோல் கீப்பர் பாத்தியா, டவலை புடிச்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்க பால் பாய் அவங்கெல்லாம் எடுத்துட்டு அடிக்கிறாங்கடா. இந்த பிளேயர்ஸ் பேக்கப் பிளேயர் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஃபுல் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் பாதியில 90th மினிட்க்கு அப்புறம் அந்த இது சண்டை. அதுக்கப்புறம் அந்த இந்த கோல் கொடுக்கலன்னு சொல்லி நாங்க எல்லாம் கிளம்புறோம், வாக் ஆஃப் பண்றோம் அப்படின்லாம். எப்ப வரீங்க? ஐயோ பிடிக்கலனா எங்க 7 பேர் வேலைக்கு பிரச்சனை வந்துருமா? எப்ப வரீங்க? இந்த வேலை சாடியம்மானை பிடிச்சி இழுத்து வச்சு இல்ல விளாண்டு போலாம், இல்லைன்னா அந்த இமேஜே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றதுனால நல்ல வேலை ஒரு வழியா முடிச்சு கப்பை வந்து செனகல் கொடுத்துட்டாங்க. அதனால ஓகே. ஆனா மேட்ச் நல்ல மேட்ச் ஆக்சுவலா. நல்ல ரெண்டு டீமும் நல்லா தான் ஆடினாங்க. பட் ஆனா ரெஃப்ரி டிசிஷன்ஸ் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது ரொம்ப அப்பட்டமாகவும் தெரிஞ்சது. இல்ல ஏய் குலகார பையன் மவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. அதனால அது ஒண்ணுதான் பெரிய இதா இருந்தது தவிர மற்றபடி கேம் ரெண்டு டீம் நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான், எல்லாருமே சூப்பரா ஆடினாங்க. பட் யா இந்த தேவையில்லாத பிரச்சனைனாலதான் கொஞ்சம் இந்த ஆப்கான் மேலேயே ஒரு இமேஜ் தப்பா இருக்கு. அதாவது இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல, ரெஃப்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் கரப்டடா தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற இமேஜ் போயிடுச்சு. இப்ப அது ரொம்ப ஓப்பனா போயிடுச்சு. கரெக்ட். நம்ம வந்து அந்த கான்ட்ரவர்சி பத்தி எல்லாம் டீடைல்டா அந்த வீடியோல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் வந்து மொராக்கோல நடந்திருக்கு. மொராக்கோ தான் ஹோஸ்ட் நேஷன். யூஸ்வலா ஹோஸ்ட் நேஷன் தான் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன் வந்து ஜெயிப்பாங்க. சோ ஹிஸ்டாரிக்கலி அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த மாதிரி செட் பண்ணிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் படி அப்படிதான் போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். அதுக்குதான் இந்த மாதிரி பண்றது. அப்படி இருந்தோம் இது வந்து தவிர்த்து வந்ததுனால ஃபுட்பால் 1 அப்படின்னு நிறைய பேர் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லதுதான் நடந்தது. டவல் கம் டவல், வெரி குட் டவல், கோ ஏ கோ. பட் டோட்டலா இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு அத பத்தி சொல்லிடுவோம் என்ன நடந்தது. டோட்டலா 24 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுங்க ஆப்கான்ல. அதுல 52 மேட்ச் நடந்தது. 121 கோல் அடிச்சிருக்காங்க டோட்டலா. சோ இதெல்லாம் தான் நம்பர்ஸ். அது இல்லாம வந்து டாப் ஸ்கோரர் வந்துட்டு பிரஹீம் டியாஸ், நம்மளோட ரியல் மேட்ரிட் பிரஹீம் டியாஸ் தான் வந்துட்டு மொராக்கோ ஆடி மொராக்கோ கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி 5 கோல்ஸ் போட்டிருக்காரு. சோ அந்த டோர்னமெண்ட்ல அவரு தான் வந்துட்டு டாப் ஸ்கோரர். கடைசில செனகலுக்காக ஆடிட்டாங்க. ஆமா, அது வந்து அந்த கான்ட்ரவர்சி பத்தியும் நம்ம பார்ப்போம் ஃபுல்லா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெஸ்ட் கோல் கீப்பர் வந்து மொராக்கோவோட யசீன் போனு. இந்த ஃபைனல்ஸ்லயும் ஒரு தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாரு அவரு. நல்ல சேவ்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபைனலி இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டு தி ஆப்பிரிக்கன் லெஜெண்ட், த லிவர்பூல் லெஜெண்ட், த மேன் ஹூ ஷுட் ஹவ் won the Ballon d'Or எல்லாம் சொல்லி த செனகல் லெஜெண்ட் சாடியோ மானே தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்
என்னடா ஃபைனலி த மேன் காட் சம் ரெஸ்பெக்டா? எனக்கு தெரியலடா, முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச அவன் பெரிய ஆள் தான். இப்போ மேபி கொஞ்சம் இந்த ரேடார்ல இல்ல, பிரீமியர் லீக்ல ஆடாதனால அந்த ரேடார்ல இல்ல. பட் உண்மையிலேயே அவன் சாடியோ மானேங்கிறது அந்த ஆப்பிரிக்கா அந்த காண்டினென்ட்கே அவன் ஒரு பெரிய லெஜண்ட் தான் அவன் ஆக்சுவலா. ஸோ அதனால நல்லா ஹி டிசர்வ் இந்த 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 ஆப்கான் ஃபைனல்ஸ் வின் பண்ணதுனால. கடைசியில் அவனுக்கு கூலிபாலி கூட போய் ட்ராஃபியை வந்து அவன்கிட்ட கொடுத்து நீங்க லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அவன் அப்புறம் மெண்டி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து லிஃப்ட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவன் பண்ண முக்கியமானதே இந்த வாக் அவுட் பண்ணாம இருக்கிறது இருந்து உள்ள வாங்கன்னு வச்சு விளையாட வச்சதுதான். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு ரெஃப்ரி பேட் டிசிஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ பரவாயில்ல, வேற என்ன பண்றதுன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வேர்ல்ட் கப்லயும் நடந்திருக்கு நிறைய, ஏகப்பட்ட இப்படி இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரி டிசிஷனால நம்ம வெளியே போனோம் அப்படின்னா எந்த மேட்சுமே நடக்கக்கூடாது. அப்படின்னா பிரீமியர் லீக் நடக்கக்கூடாது, எந்த கப்பும் நடக்கக்கூடாது. அதனால இது சாடியோ மானே பண்ணது ரொம்ப நல்லது. அது இல்லாம அவன் ஜெயிச்சது ஹி டிசர்வ். நல்லா ஃபுல்லா நல்லா தான் ஆடினாங்க. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவங்க நல்லா தான் ஆடினாங்க. லைக் அதாவது இந்த மேட்ச் என்னதான் மொரோக்கோக்கு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாலும் செனகல் வந்து ஜெயிக்க நல்ல சான்ஸ் இருக்குன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுபடி அவங்க நல்லா விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஆமா கண்டிப்பா. ஏன்னா டஃப்பான ஒரு ரோடு தான் இருந்துச்சு. ஏன்னா செனகல் வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல ஈஜிப்ட டிஃபீட் பண்ணி வந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு மொரோக்கோ வந்து 0-1 நம்ம நைஜீரியாவோட முடிச்சு பெனால்டிஸ்ல ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து டஃப் ஆப்பனன்ஸ் தான். ஃபைனல்ஸ்ல மீட் பண்றப்ப இன்னொரு பெரிய விஷயம் ஃபார் செனகல் வந்துட்டு இவங்க வந்து இப்ப செனகல் அண்ட் மானே வந்துட்டு பேக் டு பேக்ல பட் பேக் டு பேக் தான் இருக்கும். 2 ஆப்கான் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 2021ல ஒரு டைட்டில், அதுக்கப்புறமா 2025ல இப்போ ஒரு டைட்டில். ஸோ 2 டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டீம் டு டிஃபீட் த ஹோஸ்ட் நேஷன் ஆஃப்டர் 2000க்கு அப்புறமா இப்பதான் வந்து ஹோஸ்ட் நேஷனே ஒரு ஆப்பரேட் டீம் பீட் பண்ணிருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு இது வந்து நீ சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் நடக்குதா, இந்த ஸ்கிரிப்ட் இவங்க மேட்ரிக்ஸை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கே முதல்ல ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஆமா, இந்த மேட்சை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ஏகப்பட்ட தியரி வந்துருச்சு அதுக்குள்ள. இந்த மாதிரி ஏன் பிரஹீம் டியாஸ் வந்து கோல் அவுட்டான், அது வந்து சாடியோ மானேவும் அந்த மொரோக்கன் அந்த டீமும் வந்து டிஸ்கஸ் பண்ணி இல்ல நாங்க இந்த கோலை விட்டு கொடுத்துறோம், அத அப்புறம் வந்து இது பண்றோம். என்னென்னமோ ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டேய் என்னடா இவ்வளவு கதை சொல்றீங்க அப்படின்னு இருக்கு. அந்த கதைலாம் உண்மையா இருந்துச்சுன்னா, பட் அந்த கதைலாம் உண்மையா இருந்துச்சுன்னா தான்டா கொஞ்சம் என்னடா டே இப்படி ஃபுட்பால்ல இதெல்லாம் வந்துருச்சா இப்ப நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அதாவது 2 டீமுமே ஒன்றும் சுமார் டீம்லாம் இல்லை, இந்த சும்மா மொக்க டீம் அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 டீமுமே நல்ல டீம் தான், நல்ல ப்ராப்பர் குவாலிட்டி பிளேயர்ஸ் எல்லாமே நல்லது. பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் நடக்கும்போது தான் கொஞ்சம் அந்த ஆப்கானோட இமேஜே போகுது. அதாவது இவங்கெல்லாம் அப்படிதான் போல கரப்டடா இருக்கும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்டா இப்போ வர எல்லாருமே பாக்குற ஒரு ஃபைனல்ஸ்ல வந்துட்டு இப்படி நடந்ததுனால டெஃபினட்டா ஒரு ரெப்யூட்டேஷன் அடிபட்டு இருக்கும் தான். அதுவும் அந்த பால் பாய் எல்லாம் போய் ஒரு பிளேயர் அடிக்கலாமாடா, அதை பத்தி நம்ம ஒரு ஸ்டெப்பா பார்ப்போம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைன் அப்ல இருந்து ஆரம்பிப்போம். செனகலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்ச பிளேயர்ஸ் வந்துட்டு சாடியோ மானே, நம்மளோட நிக்கோலஸ் ஜாக்சன், அப்புறம் என்டிஐ நம்ம எவர்டனோட என்டிஐ வந்துட்டு ஃபார்வர்ட் லைன் அப்ல, அப்புறம் இட்ரிஸ் கே, அப்புறம் சாரு பெப்பே சாரு, இவங்க எல்லாருமே ஆடிருக்காங்க. வந்து ரொம்ப வருஷமா ஆட்டிருக்கான்டா, நான் பார்த்ததுல. இப்ப எவர்டன் பிளேயர் தான் ரொம்ப வருஷமா ஆட்டிருக்கான். அவரு ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு. பட் அதான் அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். மெண்டி கோல் கீப்பிங்ல. அப்புறம் வந்துட்டு மொராக்கோக்கு வந்துட்டு போனோ, அவர் வந்து பயங்கரமான கீப்பர். வேர்ல்ட் கப்னால ஞாபகம் இருக்கா, போனோ வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருவாரு. ஆனா அந்த அவங்க டீம்ல ஆக்சுவலா செனகல்ல வந்து அந்த மம்தூஸ் சார்னு சூப்பரா நல்லா ஆடினா. அவன் ஒரு செல்சி பிளேயர் ஆக்சுவலா முன்னாடி, இப்ப செல்சியான்னு தெரியல. அவன் ஆக்சுவலா நல்லா ஆடினான். அந்த டிஃபெண்டர்லாம் நல்லா ஹோல்ட் பண்ணி இது பண்றான். ஸோ அவங்க ஆக்சுவலா நல்ல டீம். ஆக்சுவலா செனகல்லே உண்மையிலே நல்ல டீம். வேர்ல்ட் கப்லயும் டீம். அப்படியே வந்து இப்ப மொராக்கோ சைட்ல பார்த்தோம்னா அப்கோர்ஸ் கேப்டன் வந்துட்டு ஹக்கீமி பத்தி நான் பெருசா பேசணும் வரேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரஹீம் டியாஸ், அப்புறமா எல்கானூஸ், எல்காபி, இவங்கெல்லாம் வந்துட்டு மஸ்ராவி வேற லெஃப்ட் பேக்ல. ஸோ இவங்களும் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் டீம் தான். பட் இதுல என்ன ஃபன் ஃபேக்ட்னா இந்த ஃபைனல்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபைனல்ஸா இருந்துச்சு. டோட்டலா வந்து 28 ஷாட்ரா இந்த மேட்ச்ல மட்டும் 2 டீமும் சேர்த்து 28 ஷாட். யாருமே வந்து இந்த சிட் பேக் டிஃபெண்ட் கவுண்டர் அட்டாக் அப்படிலாம் இல்ல. 2 பேரும் அடிக்கிறோம். அடிச்ச அடியில நிறைய கோல் போகும்னு நினைச்சேன்டா. ஆனா கோல் கீப்பர் பயங்கரமா இருந்தாங்கடா, நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. சில ஷாட்லாம் எங்கோ அடிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலா கடைசியில ஒரு ஷாட் 2-0 எல்லாம் போக வேண்டியது. அந்த ஸ்ட்ரைக்கர் ஒரு
சப்ஸ்டியூட் ஒருத்தன் Correct. ஒரு substitute அவன்லாம் பார்த்தா அது வந்து ச்சே, என்னடா போன இப்படி ஒரு சேவ் substitute பண்ணான் கடைசியில. ஆமா அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ நிறைய கோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் போல. ஆமா. அது ஆனா நம்ம மேட்ச் பொசிஷன் பார்த்தோம்னா செனகலுக்கு தான் அதிகமா இருக்குது. பட் நம்ம மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம்னா தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு செனகல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா மொரோக்கோ தான் போட்டு ஷாட் மேல ஷாட் அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. ஆனா எதுவுமே வந்துட்டு பெருசா ஆன் டார்கெட் வரல. அவங்களோட 2 ஸ்ட்ரைக்கர்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியான சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு நியூட்ரலா பாக்குறதுக்கு வந்து செம ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா பேக் எண்ட்ல இங்க ஒரு ஷாட் போச்சுன்னா அங்க ஒரு ஷாட் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஃபன்னா இருந்துச்சு. நார்மல் பிரீமியர் லீக் மேட்ச் மாதிரி இப்ப நம்ம ஆர்சனல் 0 மாதிரி இல்லாம நல்லா வந்து ஒரு ஃபன்னா அடிச்சுட்டே இருப்போன்ற மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து இந்த கான்ட்ரோவர்சி பத்தி பேசுவோம். ஏன்னா மேட்ச் வந்து 0 போயிட்டு இருக்குது. 88th மினிட்லயும் என்னமோ ஒரு கார்னர் வருது. அக்கீமிய புடிச்சு தொட்டான் டிஃபெண்டர். அதுக்கு வந்து படால்னு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அடிச்ச அந்த ஹெடர் கோலை வந்துட்டு கேன்சல் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ராங் டெசிஷன். கண்டிப்பா அது ஃபவுலே கிடையாது. ஓகேயா, ராங் டெசிஷன் ஒத்துப்போமா? என்ன என்ன டெசிஷன் இது? அது கோல் தான்டா அது. டேய் அதெல்லாம் நார்மல். நம்ம பிரீமியர் லீக்ல பார்த்துருக்கோம், இதுல பார்த்துருக்கோம். எல்லா ஃபுட்பால் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எல்லா மேட்ச்லயும் என்ன நடக்கும். நார்மல் ஒரு புஷ் தான். ஸோ அதெல்லாம் வந்து கோல் கொடுத்துருக்கணும். அது ரொம்ப மோசமான டிசிஷன் தான் அது ஆக்சுவலா. ஸோ அதனாலே மேபி ஆனா என்னன்னா அந்த மேபி அந்த ஒரு எதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல தெரியல எனக்கு ஆக்சுவலா. இந்த மேபி ரொம்ப அந்த புஷ் வந்து ரொம்ப அந்த ஒரு புஷ்க்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த புஷ்ஷே வந்து பெரிய புஷ்லாம் இல்ல. அவன் சும்மா தொட்டான். அக்கீமி வந்து இதான் அட்வான்டேஜ்னு சொல்லி கீழே விழுந்துட்டான். பட் அதான் இப்போ அடுத்த பாயிண்ட் அக்கீமி பத்தி பேசுவோம். அக்கீமி வந்து நான் ரொம்ப நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண பிளேயரா இருந்தான். இப்போ வந்து ஒரு ஃப்ராடு பையன், ரொம்ப ஒரு சீப்பான பிளே பண்ற ஒரு பிளேயர்ன்ற வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த ஆப்கான்ல. இவன் மட்டும் இல்ல, இந்த மொராக்கா டீமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேயர்ஸை பிடிச்சி இந்த மாதிரி ஆக்டிங் பண்றது, அப்புறமா போய் ப்ரோக் பண்றது பிளேயர்ஸ. அந்த மெண்டியோட டவலை இவனும் தான் தூக்கி போட்டிருக்கான் வெளில. ஸோ வந்து இந்த மாதிரி கேப்டனா இருந்துட்டு, அதுவும் இல்லாம ஆப்பிரிக்கன் பிளேயர் ஆஃப் தி இயர் வின் பண்ணிருக்கான்டா. அப்படிப்பட்ட பிளேயர் வந்துட்டு இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்தா வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்? இது அதுதான் ரொம்ப ஷாக்கிங். ஒரு ஹக்கீமி மாதிரி ஒரு பிளேயர்லாம் அவன் வந்து ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கிற பிளேயர். அவன் ஆக்சுவலா எல்லா டாப் கிளப்ஸ்ல ஆடின பிளேயரு. நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்றதுதான் எல்லாரும் கேள்வி. அதாவது ஓகே, நீ கண்ட்ரிக்காக விளையாடுற, ஜெயிக்கிற, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது. என்ன வேணா பண்ணலான்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலை எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீ அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதே ஒரு ஏதோ ஒரு யங் பிளேயர் பண்றான் உங்க மொரோக்கோ டீம்ல, ஏதோ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அந்த சின்ன பையன் தூக்கி போடுறான், டவலை அடிச்சு போடுறான், ரெஃப்ரியை போய் புள்ளி பண்றது எல்லாம் பண்றதுன்னா ஓகே சரி, ஏதோ அந்த மேபி ப்ரெஷரு, மேனேஜர் ப்ரெஷரு, இல்ல கண்ட்ரி அபிஷியல்ஸ்லாம் வந்து சொல்றதுனால அப்படி பண்றாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கலாம். பட் ஹக்கீமி பண்ணதுதான் நிறைய பேரால ஏத்துக்க முடியல இங்க. அதுதான் ஃப்ராடு பையன்லாம் பண்றாங்க. ஏன்னா இவனை பார்த்து ஏன் பயப்படுற? போடா சொட்ட. நிறைய பேர் பாத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் பார்த்த அப்புறமா எப்பறம் அவனை மதிக்க முடியும்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு டாப் பிளேயரா இருந்தா இன்னத்துல ஸ்டாப் பண்ணிருக்கணும். அந்த பால் போய் இந்த மாதிரி பால் பாய்ட்ட போய் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட்டத்தோட சேர்ந்து இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதா ஒத்துக்க முடியல. இப்போ வந்து அதான் அது நடந்து முடிஞ்சிட்டு ஆல்ரெடி இவங்க வந்துட்டு கோல் குடுக்கலன்னு கடுப்புல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைட்ல வந்து மொரோக்கோ பிரைம் டியாஸ புடிச்சு அதுவுமே லைட்டா இழுத்தா மாதிரிதான் தோணுச்சு. விஏஆர் டிசிஷன் போய் அங்க வந்துட்டு பெனால்டி கொடுத்துட்டு அப்புறமா தான் சம்பவம் ஆரம்பிக்குது. என்னதான் நீ வந்து இப்படி அந்த கார்னருக்கு முன்னாடி ஆக்சுவலா அது ஆஃப் சைடு வர ஒரு அந்த பால் போனது, அதுவும் எதுவும் சொல்லல. நிறைய அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்டா இதை முடிச்சு இதை போய் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெனால்டி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனால டேய் போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாக் அவுட், அண்ணன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாதி டீம் கிளம்பிட்டாங்க. மேனேஜரும் சேர்த்து அவரும் கிளம்பிட்டாரு, உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேட் டிசிஷன் அந்த மேனேஜர் பண்ணது. ஆக்சுவலா ரொம்ப சின்ன பிள்ளைதனமா இருந்துச்சு ஆக்சுவலா. சரி அது என்ன, எங்களுக்கு வந்து பேட் டிசிஷன் அதனால நான் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் ஆக்சுவலா பண்ணக்கூடாது. நல்ல வேலை அவங்க பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா ஆக்சுவலா மேபி அவங்க வேர்ல்ட் கப்ல கூட ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னா நீங்க என்ன இப்படிதான் ஒரு பேட் டிசிஷனா கிளம்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி என்ன டிசிஷன் வேணா எடுத்துக்கலாம். அந்த ரூல்ஸ் பத்தி எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி வாக் அவுட் எல்லாம் பண்ணா கண்டிப்பா டிராஃபி கொடுத்துட்டு அடுத்த ஏதாவது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இதுல எல்லாம் அவங்க அலோடு இல்லை. அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி நல்ல வேலை அதெல்லாம் பண்ணல. புடிச்சு உள்ள வச்சு விளையாடுறா அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் அடிச்சாம்பாரு ஒரு பெனால்டி. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அதுதான் இப்ப பேசுற கான்ட்ரோவர்சி பத்தி நம்ம என்னென்னமோ நடக்குதுடா. ஏன் தெரியல. அவன் ஃபர்ஸ்ட் வந்து அப்படிதான் பிளான் பண்ணானா, அது மட்டமான ஒரு பிளானிங். யாராச்சும் வந்து வின்னிங் பெனால்டி அடிக்கிறப்ப பெனால்டி அடிப்பாங்களான்னு தெரியல.
டேய் என்னடா ஷாட் இது மச்சான் ஏபி ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. பட் டேய் அது அந்த மேபி அந்த ஒரு கெத்துக்காக ட்ரை பண்ணானு என்னன்னு தெரியல. இப்ப என்ன எல்லாரும் ஒருவேளை அந்த பெனால்டி கோல் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு டென்ஷனான டைம்லயும் இப்படி பனைக்கா அடிச்சு கோல் அடிச்சிருக்கான் பாடுறா அப்படின்னு மீம் போட்டிருப்பாங்க. மீம் இது அது ஒரு கெத்து. அது இல்லாம ஒரு ரியல் மெட்ரிட் பிளேயர் வேற, அந்த ஒரு ஸ்டாரு இது அப்படின்ற மாதிரி அப்படி ட்ரை பண்ணானா அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இல்ல ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க, இப்ப நிறைய கான்ட்ரவர்சி தியரியில இந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. இந்த மாதிரி ரெண்டு டீமும் டிஸ்கஸ் பண்ணி மியூச்சுவலா வந்து பெனால்ட்டியை மிஸ் பண்ற மாதிரி அடிக்கணும். அப்படி மிஸ் பண்ற மாதிரி அடிச்சிருந்தா அதுதான் ஏன் இப்ப வந்து மானே வந்துட்டு போய் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தான், மெண்டி கிட்ட ஏதோ பேசிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்து இவன் பெனால்டி சேவ் பண்ணால, நியாயப்படி பாரு, அதெல்லாம் வேற வாக் அவுட் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க, பெனால்டி அடிக்கிறாங்க, சேவ் பண்ணிட்டு எவனுமே செலிப்ரேட் பண்ணலடா. எல்லாரும் அப்படியே பாட்டு கேஷுவலா பண்ணி போயிட்டாங்க, ஏதோ தெரிஞ்ச மாதிரியே. அதனாலதான் வந்து ஷாக்கிங். அது ஆக்சுவலா நம்ம இப்ப 5v5ல சண்டை போட்டு ஆடும்போது ஒருத்தன் பெனால்டி மிஸ் பண்ணா வந்து மூஞ்சில கத்துவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இங்க நீங்க என்னடா அப்படியே நார்மலா போயிட்டீங்க. அங்க ஆக்சுவலா மானே மட்டும் தான் எப்படியோ ஏதோ அந்த சைடு இருக்கான், அந்த லெஃப்ட் சைட்ல இருந்தா அவன் ஏதோ கத்திட்டு இப்படி போனா, மெண்டி வந்து செலிப்ரேட் இப்படி மேல பார்த்து தேங்க்யூ காட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டான். எவ்வளவுதானடா உங்க இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் பயமா இருக்கு. அதாவது ஒரு பெரிய பிளேயர்ஸ், லிவர்பூல் பிளேயர், இந்த பிளேயர் எல்லாம் மெட்ரிட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஃபைனல்ல இப்படிதான் இவ்வளவு சீப்பா நடக்குமான்றது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது இதை நினைக்கும் போது எனக்கு என்ன இருக்குன்னா, சில டைம் வந்து இப்ப நம்ம மற்ற கண்ட்ரிஸ் தான் சொல்லுவாங்களே இவங்கலாம் ரொம்ப மொக்க இப்படிதான் ஆடுவாங்க, நிறைய கரப்ஷன் இப்படிதான் இருக்கு. இங்க ஆக்சுவலா நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க ஆப்பிரிக்கால, டீமும் நல்ல டீம். ஆனா இந்த இடத்துல ஏன் இவ்வளவு மோசமான இப்படி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் அந்த இமேஜே போகுது. ஆக்சுவலா நல்ல குவாலிட்டி பிளேயர்ஸ், எல்லா டீமே நல்ல டீம், எல்லாருமே டாப் கிளப்புக்கு ஆடுறவங்க, யாரும் சுமார் பிளேயர்ஸ்லாம் இல்லை. அவங்க நீங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்டென்ஸா இருக்கும், செம்ம பிசிக்கலா இருக்கும், எல்லாமே ஒரு ப்ராப்பரா இருக்கும். சும்மா அந்த சில டைம் வந்து என்ன சொல்லுவாங்களா, மற்ற கண்ட்ரியோட கேம் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது ஸ்லோவா இருக்கும், இந்த நேஷன்ஸ் தான் நல்லா ஆடாது அப்படின்ற மாதிரி. இங்க வந்து நல்ல எல்லா கேமும் சூப்பர் கேம், நல்ல இதாட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்படி பண்றதுனாலதான் ஒரு இது ரொம்ப மோசமா. நீ சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிளேயர்ஸ் எல்லாம் டாப்பா இருந்தாலுமே இந்த அபிஷியேட்டிங் பாடி, ரெஃப்ரி, அப்புறமா வந்துட்டு இங்க இந்த ஆர்கனைசேஷன் இது எல்லாம் கரப்டா இருக்கிறதுனால தான் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. அது எப்போ மாறும் நமக்கு தெரியல. அது ஆக்சுவலா நிறைய இன்னொரு பிரச்சனை வர, இப்ப நம்ம மத்த கிளப்லாம் இருக்குல்ல, மத்த டீம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இந்த கேம்பரோன் அதுல எல்லாம் பார்த்தோன்னா பிரசிடென்ட் மேனேஜர் பிரச்சனை, எட்டோ நீ ஆடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால நம்மளால ஏத்துக்கவே முடியல. அதாவது நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க, நல்ல இது நீங்க பண்ணலாம். அதான் அந்த அது என்ன சொல்றது, அவங்க பிளேயர்ஸ் மேல எதுவும் பிளேம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த அதுக்கு கவர்ன் பண்ற இது ஆப்கான், அது கேஃப், சிஎஃப் அவங்க இது பண்ணும், ப்ராப்பரா இது பண்ணணும். பட் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம். பட் பார்க்கலாம். அப்புறம் லாஸ்ட் இன்சிடென்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த எல்லாரும் பரவலா இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டவல் எடுத்து இந்த கோல் கீப்பரோட டவல் வந்துட்டு எல்லாரும் வந்து புடுங்கிட்டு ஃபேன்ஸ் கிட்ட தூக்கி போட்டுருந்தாங்க. அவனே வந்துட்டு ஒரு ரிகவரிக்கு வந்து ஒரு 4-5 டவல் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தான். அதையும் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் வராங்களா அடிக்கிறதுக்கு. அந்த ரிசர்வ் கோல் கீப்பர் ஒரு சின்ன பையன் அவனை ஒருத்தன் அடிப்பான்டா. அந்த ஹசார்ட் வந்து ஒரு பையனை எத்துவான் பாத்தியா, அந்த பால் அதே மாதிரி எத்துவான்டா ஒருத்தவன, இந்த பேக்கப் கோல் கீப்பரை. அதான் ஒரு மொராக்கோ பிளேயரை வந்துட்டு அவன் முன்னாடி நிக்க வச்சுட்டானுங்க, இவனை பாத்துக்கோன்ட்டு. இவன் வந்துட்டு அதையே டாச் பண்ணி போய் கொடுத்துட்டு வரான். அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ள அவனை தள்ளி விட்டு இழுக்கிறாங்க. அத கூட யாரும் பார்க்க மாட்டீங்களா, நோட்டீஸ் பண்ண முடியாதாடா? ரெஃப்ரி இருக்கான் சைட்ல, இன்னொரு ரெஃப்ரி இருக்கான், ஓடுவாங்க, எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்டா சுத்தி அவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க, இதை கூட நோட்டீஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு இது பண்ண முடியாது? இதெல்லாம் ஈஸி ரெட் கார்டு. எல்லா பாய் எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்றலாம். இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவே போனா பால் கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலா ஜென்ரலா எல்லா அவே டீம்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. பட் இங்க ரொம்ப மோசம். பால் எல்லாம் இவங்களுக்கு போச்சுன்னா, நல்ல வேலை இவங்க லீட்ல இருந்தனால வேற வழி இல்லை, அதனால பால் உள்ள வந்துட்டே இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் மொரோக்கோ மட்டும் லீடு போயிருந்தா வச்சுக்கோ, கடைசி 20 நிமிஷம் பாலே உள்ள வந்திருக்காது. அதனால பாலை பொறுமையா வெளியே வச்சு நாங்க பொறுமையா அப்புறம் தரோம் ஆயிடுவோம்.
அந்த மாதிரிலாம் ஆச்சு. பட் ஆனா அந்த டவல் ரொம்ப மோசமான இன்சிடென்ட். ரொம்ப மோசம்டா. இது வந்துட்டு இவ்ளோ சீப்பா ஒரு டீம் பிஹேவ் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. சீட்டிங் பண்றவன் ஃபோர்ஜரி பண்றவன் எல்லாரும் நிக்க வச்சு சும்மா ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, இது வந்து இந்த த்ரோ தி டோர்னமெண்ட் பண்றன்ற மாதிரி தான் பேச்சு வேற வந்துருக்கு. ஃபைனல்ஸ்ல மட்டும் இல்ல, இது செமிஃபைனல்லயும் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒரு டவல கூட எங்களால இது பண்ண முடியல, இது என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அதை பத்தி யாருமே பெருசா அதை பத்திலாம் எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி ஃபைனல்ல இப்படிலாம் நடக்காது அப்படின்லாம் எவனும் சொல்லவே இல்லை. அது பாட்டுல அப்படியே விட்டாங்க. அப்படியே போயிடுச்சு. ஆனா அதனாலதான் இவ்வளோ வந்து உலகமே அகேன்ஸ்டா இந்த டோர்னமெண்ட்டுக்கு, அவனுக்கு அகேன்ஸ்டா செனகல் அகேன்ஸ்டா இருந்தாலுமே கடைசியில எப்படியோ எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு நம்ம கே வந்துட்டு சரியான ஒரு பாலை ரிசீவ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ஒரு சரியான லெஃப்ட் ஃபுட் பேங்கர். அதுவும் ஏன் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுன்னா, ஒரு பீட் பண்ண மேன் வந்துட்டு அக்கிமி, அதனால வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு இந்த கோல் அடிக்கிறப்ப. செம்ம ஷாட், செம்ம கோல் அது. ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு லெஃப்ட் ஃபுட் ஷாட், பயங்கரமா அப்படியே சல்லுன்னு போச்சு. அந்த இடத்துல ஹக்கீமி அடி பாக்குறான், அப்படி திரும்பி என்னடா அப்படின்னு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. பட் உண்மையிலே ஆக்சுவலா அவன் ஆக்சுவலா இன்னும் 2 கோல் அடிச்சிருக்கலாம். அவன் மிஸ் பண்ணிட்டான் கொஞ்சம் நடுவுல எல்லாம். என்னங்க தூக்கி அப்புறம் வந்து ஏன்னா மொராக்கோ ஃபுல் அட்டாக் வந்துட்டாங்க. இவங்களுக்கு இங்க இந்த சப்ஸ்டியூட்ல இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரைக்கர், அவருக்கு நிறைய சான்ஸ் வந்து ஓப்பன் கோல் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஓவரால் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு கோல் வந்துச்சு. செனகல் ஃபைனலி அந்த அந்த கப்பை ஜெயிச்சிட்டாங்க. இதான் என்னதான் கரப்ஷன் எது இருந்தாலுமே அகேன்ஸ்டா இருந்தாலும், நீ சொன்ன மாதிரி மேட்சை முடிச்சுட்டு வாக் ஆஃப்லாம் பண்ணாம மேட்சை முடிச்சுட்டு நல்லபடியா ஒரு அட்டெம்ப்டாவது கொடுக்கணும். அது அது வரைக்குமாச்சும் அவங்க ஃபைனல் வரைக்கும் இருந்தாங்களே, கிளம்பாம வந்துட்டு இருந்து ஆடி, ஏன்னா அதுக்கப்புறமா ஜெயிச்சிட்டாங்க வேற. ஸோ அதனால பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு செனகல். மேட்ச் முடிச்சுட்டு வர பாப்பேத்தியா அவர் தான் வந்துட்டு மேனேஜர் ஆஃப் செனகல் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அப்பாலஜைஸ் பண்றேன், இந்த மாதிரி வாக் ஆஃப் பண்ணிருக்க கூடாது, எங்க தப்பு தான். ஆனா அந்த ரெஃப்ரிங்லாம் கொஞ்சம் ரொம்ப சஸ்பீஷியஸா இருந்தது, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்புறமா நான் போய் எல்லாரும் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, இப்படிதான் பண்றாங்கடா எல்லாம் பண்ணிட்டு அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த சென்டர் இது அவங்களுக்கு வேணும். அந்த மேபி தெரியல, மேபி சில பேருக்குலாம், சில மேனேஜர்ஸ்லாம் இருக்கும்ல, அதாவது அவங்க பெரிய இதா நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு எந்த இதுவுமே கிளப்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறனால, மேபி இப்ப ஜெயிச்சனால அவனுக்கு ஒரு பேர் வரும் அப்படின்றதுக்காக உடனே இல்ல நான் தான் கூட்டு வந்தேன், நான் தான் எல்லாரையும் இது பண்ணேன், ஆர்கனைஸ் பண்ணேன், எல்லாரையும் மேனேஜ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லவேளை. எனக்கு ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சது. அந்த பேக்கப் கோல் கீப்பரா அவன் வந்து என்ன, செனகலோட பேக்கப் கோல் கீப்பர் வந்து they can wipe their tears with my towel அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லியிருந்தான். அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. கரெக்டான இந்த டைலாக் போட்டு விட்டான். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு மொராக்கோ மேனேஜர் வந்துட்டு இவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு, இவங்க பாட்டு என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க, 10 நிமிஷம் வெளில போறாங்க, உலகமே நம்மள பாத்துட்டு இருக்குது, இப்ப ஆப்பிரிக்கா பத்தி என்ன நினைப்பாங்க, இதான் சாக்கு, அவன் போட்டு குத்திட்டு இருக்கான். மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நீங்க பண்ணது அதோட மோசமான இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்பெல்லாம் நீ எதுவும் பேசல, உனக்கு ஒரு சம்பவம் நடந்த போது மட்டும் பேசுனேன். அதாவது இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அது எல்லாருக்கும் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவன் அடிக்கிற போதெல்லாம் எவனும் எதுவும் பேச மாட்டாங்க. அடி வாங்கும் போது மட்டும் ஐயோ எங்களை அடிக்கிறாங்களே, எங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி பாவமா இது பண்றது மட்டும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். அப்புறம் என்ன கடைசியில வந்து நம்ம பிரைம் டியாஸ் வந்து அழுதுட்டே இருந்தாரு. FIFA பிரசிடென்ட் ஜியானி வந்தாரு. ஜியானி வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு, எப்பா நீ ரியல் மேடம் தான் போற, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லிட்டு பாரு போல. இல்ல ஆனா பிரைம் டியாஸ் எப்படா மெட்ரிட்ல போவான், எல்லாரும் எல்லாம் ஆக்சுவலா மெட்ரிட் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அவனை எல்லாம் விஷ் பண்ணி இந்த மாதிரி பிரிங் த கப் இது கப் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இந்த பெனால்ட்டிலாம் அவன்கிட்ட கேட்பாங்க, டேய் உனக்கு என்னடா ஆச்சு, உனக்கு என்ன பண்ண நீ அங்க போயிட்டு அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெண்டோட ஒரு லைவ் ஸ்ட்ரீம்லாம் ஏதோ போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனோட ஷாக்கிங்கா இருந்துச்சு போயிடுவான் அப்படியே ஒரு இதுல. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அந்த பெனால்ட்டிக்கு. பட் எனிவே இது வந்து ஒரு வெல் டிசர்வ்டு வின் ஃபார் செனகல் தான் கண்டிப்பா சொல்லலாம். இவங்க வேற வந்துட்டு அடுத்து வேர்ல்ட் கப்ல வந்து நல்ல ஒரு குரூப் ஆஃப் டெத்ல வேற இருக்கிறாங்க, பிரான்ஸ்லாம் இருக்காங்க அந்த குரூப்ல. ஸோ எக்ஸைட்டிங்காவே இருக்க போகுது ஆப்பிரிக்கன் ஃபுட்பால். இந்த கேம் பத்தி நீங்க நினைச்சீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் எப்படியாச்சும் வேர்ல்ட் கப் முன்னாடி ரீச் பண்ணணும். அண்ட் ரொம்ப நன்றி. இந்த வீடியோல ஜாயின் பண்ணது வந்துட்டு ஷரண் அண்ட் சுபாஷ். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். அது வரைக்கும் குட் பாய்.